viewers, welcome to Shenba's Creativity. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பேபிகார்ன் ஃப்ரை. இது டொமேட்டோ சாஸ் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க இப்போ பேபிகார்ன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேபிகார்ன் இந்த மாதிரி கடைகளில் கிடைக்கிது. நான் ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கேன். அதை நல்லா ஒரு தடவை கழுவி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பீஸை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி எல்லா பீசஸையும் கட் பண்ணிக்கலாம். பேபிகார்ன் பரட்டுறதுக்கு மசாலாவை முதல்ல ரெடி பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், மைதா 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன். ஒரு மிக்சிங் பவுலில் தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், மைதா 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன். இதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக கரைச்சிக்கலாம். இப்போ இதில் பேபிகார்னை ஆட் பண்ணிக்கலாம். பேபிகார்னில் மசாலா எல்லாமே நல்லா கோட்டாகிற மாதிரி பரட்டி விட்டுக்கலாம். பேபிகார்னை ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எண்ணெயை காய வச்சு பேபிகார்னை ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒவ்வொரு பேபிகார்னாக எண்ணெயில் போட்டுக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். கொஞ்சம் நேரம் வேக விட்டு திருப்பி விட்டுக்கலாம். பேபிகார்ன் கோல்டன் ப்ரௌன் கலராக மாறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இப்போ எடுத்துடலாம். சுவையான பேபிகார்ன் ஃப்ரை அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.